வணக்கம். வெல்கம் டு ரமா பிரபா இளங்கோ சேனல். இன்னைக்கு அரைச்சி விட்ட மூக்கடலைன்னு சொல்கிற கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் கருப்பு மூக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதை அடுப்பில் வச்சு 5-6 விசில் வச்சு வேக வச்சுக்குங்க. மசாலா வறுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயம், 3 ஸ்பூன் தனியா, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா தனியாவும் மிளகாயும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இது 4 பேர் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஆறட்டோன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. 4 சுற்று ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. மூக்கடலை நல்லா வெந்துருச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதில் கூட சேர்த்து வதக்கி விடுங்க. நாம் வறுத்து வச்சுருக்கிற மசாலா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா இதுலேயே ஒரு வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வதக்கி அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து மசாலாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல உருளைக்கிழங்க சேர்த்து வதக்குங்க. அது ஒரு நிமிஷம் வதங்கினதும் அதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்த்து வதக்குங்க. நீங்கள் இதில் முருங்கைக்காயும் கட் பண்ணி சேர்த்து வைக்கலாம். வாழைக்காயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்குங்க. கருணக்கிழங்கு கூட ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்து செய்யலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்சுருக்கிற மூக்கடலையை தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி விடுங்க. லேசாக கிளறி விட்டுட்டு இதோட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மிளகா தனியாக சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே நம்ம மூக்கடலை உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்குங்க. ஒரு கொதி வந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
2 நிமிஷம் கொதித்ததும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்குங்க. ஜாரையும் கழுவி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மிளகு சேர்த்ததுனால இந்த குழம்பு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூக்கடலை குழம்பு ரெடி. இந்த குழம்பு ஆறின பேர் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.